Hello everyone, welcome to Max Brains. இன்னைக்கு இந்த வீடியோல TNOU MSc Psychology MSYS 13 லைஃப் ஸ்பேன் சைக்காலஜியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நமக்கு வந்து 5 பிளாக்ஸ் இருக்கும். அந்த 5 பிளாக்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இந்த சப்ஜெக்டுக்கு அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இல்லைன்னு சொல்வேன் நான். ஓகே, அண்ட் இந்த சப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இட் இஸ் இன் ஜென்ரல். ஸோ அங்கே இருக்கிற கான்செப்ட்ஸ் மட்டும் நம்ம அங்கங்கே நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். கொஞ்சம் கீவேர்ட்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த சப்ஜெக்ட் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சைட் ஹெட்டிங்ஸ் அண்ட் கொஞ்சம் கீவேர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும், இந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ கோயிங் டு த ஃபர்ஸ்ட் பிளாக், பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் வந்து கவர் ஆகுறது யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கவரிங் ஃப்ரம் யூனிட்ஸ் 1 to 3. ஓகே, யூனிட்ஸ் 1 to 3 ஃபுல்லாக நம்ம கவர் ஆகுது. இதில் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து 2 times கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வாஸ் ஆஸ்ட் 2 times. ஸோ இட் வாஸ் ஆஸ்ட் இன் 5 mark questions. ஓகே, ஸோ 5 mark கொஸ்டின் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இதுவும் 2 வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 marks கேட்டிருக்காங்க ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஏன்னா இதுக்கு கீழே நமக்கு ஃபுல்லாக வரும் ப்ரீநேட்டல் பீரியட், பர்த், நியோநேட்டல், ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் லைஃப், இது எல்லாமே வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வரும். இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வர வேண்டிய கான்செப்ட். ஓகே, ஏன்னா திஸ் இஸ் கனெக்டட் டு ப்ரீநேட்டல் பீரியட் அண்ட் ஆல் சச் திங்ஸ். ஸோ இது வந்து அடுத்தது உங்களுக்கு ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து 3 times கேட்டிருக்காங்க. 3 times கேட்டிருக்காங்க. 15 markல வந்து ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, 5 markல 2 வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் ப்ரீநேட்டல் பீரியட், ஸோ திஸ் வாஸ் ஆஸ்ட் ட்வைஸ். ஓகே, ஸோ ப்ரீநேட்டல் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் ப்ரீநேட்டல் பீரியட் தனியாக வந்து தேவ் ஆஸ்ட் ஒன்ஸ் இன் 15 mark. அதுக்கப்புறம் 1 time வந்து 5 markல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ரிப்பீட்டட்னு சொன்ன போனா இந்த கொஸ்டின்ஸ் தான். இங்க தவிர்த்து வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இது வந்து டெவலப்மெண்ட், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இன் பேபிஹுட்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பேபிஹுட்ல லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இட் இஸ் கிவன் த டெக்ஸ்ட் புக் இன் பேஜ் நம்பர் 29ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கிளியரா இருக்குது. அதே போல ப்ரீநேட்டல் பீரியட் பத்தி கேட்கும்போது ஹசார்ட்ஸ் டியூரிங் ப்ரீநேட்டல் பீரியடும் கேட்டிருக்காங்க, கேரக்டரிஸ்டிக்ஸும் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் நான் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ் இருக்குல்ல, இது வந்து வாஸ் ஆஸ்ட் ஒன்ஸ் இன் 15 mark கொஸ்டின். ஸோ இதுதான் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நமக்கு சொல்ல போனா. ஸோ ஐ தாட் ஐ ஜஸ்ட் மார்க் த பேஜஸ். ஸோ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் பேஜ் 3. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து பேஜ் 9ல இருக்குது. அண்ட் தென் ப்ரீநேட்டல் பீரியட் இது வந்து பேஜ் 16ல இருக்குது. பேஜ் 16ல வந்து வாட் இஸ் மென் பை ப்ரீநேட்டல் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்குது. மற்றபடி ப்ரீநேட்டல் பீரியட் வந்து பேஜ் நம்பர் 25ல இருக்குது. ஸோ இது வந்து நம்ம 15 marksக்கு எழுதலாம். ஸோ 5 markன்னு கேட்டாங்கன்னா இதை கூட நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ டிபெண்டிங் இந்த ரெண்டுத்தையுமே வந்து நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிட்டு யூ கேன் கம்பைன் த கான்செப்ட்ஸ் அண்ட் தென் ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் நான் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் நான் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 5ல கொடுத்துருக்கு. அண்ட் தென் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் சொன்னல, ஸோ லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் in babyhood. So this was asked once in 5 mark question. So இது page number 29ல இருக்கு. Okay, so now getting into the second block. So block 2ல அப்படி பார்த்தோம்னா physical and intellectual development. இது கவர் ஆகிற யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் 4, 5 and 6. ஸோ இந்த 3 யூனிட்ஸ் வந்து நம்ம கவர் ஆகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்டார் ஸ்கில்ஸ் ரிலேட்டடா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரிலேட்டட் டு மோட்டார் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் சைல்ட்ஹுட்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னா எக்ஸ்பிளைன் அபவுட் மோட்டார் ஸ்கில்ஸ்னு கேட்டிருக்காங்க.
So this is asked in 5 mark question. Okay. அடுத்தது வந்து physical health during adulthood இருக்கு பாத்தீங்களா, physical health during adulthood இது வந்து 2 times கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா intellectual development. ஸோ intellectual developmentம் வந்து twice கேட்டிருக்காங்க. ஸோ அண்ட் intellectual development வந்து 2 வாட்டியுமே it is asked in 5 mark question. ஸோ இதுவும் 5 மார்க்ல தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதை வந்து பியாஜெட்ஸ் மாடல் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பியாஜெட்ஸ் மாடல்னு கேட்டிருக்காங்க, இல்ல வெறும் காக்னிட்டிவ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சாப்டர்ல ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கப்பட்ட கொஸ்டின். 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் 4 டைம்ஸ்மே பாத்தீங்கன்னா 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ பியாஜெட்ஸ் மாடல் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தான் இந்த சாப்டர்ல ரொம்ப ரிப்பீட்டடா கேட்டது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே. அடுத்தது வந்து இதுல அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, லாங்குவேஜ் அக்விசிஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ இதுவும் வந்து 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. இதுவும் 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி கோல்பர்க்ஸ் தியரி ஆஃப் மாரல் ரீசனிங். ஸோ கோல்பர்க்ஸ் தியரி ஆஃப் மாரல் ரீசனிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரல் டெவலப்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இங்கதான் வருது. ஸோ மாரல் டெவலப்மெண்ட்ல தான் உங்களுக்கு வந்து கோல்பர்கோடைய தியரி ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் வரும். ஸோ கோல்பர்க் தியரி வந்து உங்களுக்கு இது வந்து 5 மார்க்ல கேட்டிருக்க, 15 மார்க்ல வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க, தனியாவும் 15 மார்க்ல கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபுல் கான்செப்ட் சேர்த்துமே ஒரு 15 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் இதுல வந்து உங்களுக்கு சொல்ல போனா, நான் இதுலயே வேணா உங்களுக்கு பேஜ் நம்பர்ஸ் மென்ஷன் பண்றேன். ஸோ இந்த மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 37ல இருக்குது. ஓகே. And then physical health during adulthood வந்து பேஜ் நம்பர் 43ல இருக்குது. And then இது இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, that is called mnemonic devices. ஓகே, mnemonic devicesனு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு கொடுக்கல, செப்பரேட் டாபிக்கா. ஆனா பேஜ் நம்பர் 66ல இந்த மெமரி கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த மெமரி கான்செப்டுக்கு கீழே கொடுத்திருக்காங்க. So இது வந்து ஆல்ரெடி வந்து you would have learnt in your previous subjects, general psychology, social psychologyல மெமரி வந்த போது you would have known. ஸோ மெமரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கே தான் நிமோனிக் டிவைசஸ் வரும். ஸோ அது வந்து பேஜ் நம்பர் 66ல வந்து இருக்குது. சரி, அப்புறம் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் தேர் இன் பேஜ் நம்பர் 47. பேஜ் நம்பர் 47ல இருக்குது. அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து பேஜ் நம்பர் 64. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இஸ் தேர் இன் பேஜ் நம்பர் 64. லாங்குவேஜ் அக்விசிஷன் வந்து பேஜ் 65. அப்புறம் இந்த மெமரி இன்டெலிஜென்ஸ் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட் வந்து பேஜ் 66 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் 5 மார்க் 15 மார்க்ஸ். ஸோ ரொம்ப ரிப்பீட்டட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எது ஜாஸ்தி அப்படின்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், பியாஜெஸ் தியரி. ஓகேவா, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மெமரி இன்டெலிஜென்ஸ் அண்ட் மாரல். ஸோ மெமரி இன்டெலிஜென்ஸ் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட். ஓகே. ஸோ இதான் வந்து பார்த்தா ரொம்ப ரிப்பீட்டடா கேட்டிருக்கிறது. இதுக்கு அடுத்தது வந்து பிசிக்கல் ஹெல்த் ஆஃப் அடல்ட்ஹுட், அடுத்தது வந்து ஸ்கில்ஸ் இன் ஏர்லி சைல்ட்ஹுட். ஓகே. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பிளாக் 2ல உள்ள ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கோயிங் டு பிளாக் 3. ஸோ பிளாக் 3 வந்து பர்சனாலிட்டி அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். ஸோ பிளாக் 3ல பாத்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் பர்சனாலிட்டி அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், இது எல்லாமே வந்து நமக்கு இருக்குது. ஸோ இட் கவர்ஸ் த சாப்டர் யூனிட்ஸ் 7, 8 and 9. 7, 8 and 9. ஓகே. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சைக்கோ அனாலிட்டிக், சோசியல் லேர்னிங். ஸோ இதுல இருந்து காக்னிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வரைக்கும் இருக்குது பாத்தீங்களா. ஸோ இந்த காக்னிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இருக்குல்ல, ஸோ இது ஃபுல்லாவே இட் இஸ் ஆஸ்க்ட் as a question twice. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆஸ்க்ட் as a question twice in 15 மார்க்ல நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. 15 மார்க்ல கேட்டிருக்காங்க. அண்ட் இண்டிவிஜுவலா they are asking it in 5 mark question. So ரெண்டு மட்டும் கேட்டு ரெண்டு மட்டும் கம்பைன் பண்ணி they are asking it in 5 mark, or all the three they are asking it in 15 mark question. Okay.
The next one is emergence of self வந்து கேட்டிருக்காங்க. So emergence self வந்து it is asked in 5 mark question. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா peer group influence is also asked. Okay, that is also asked in 5 mark question. Okay, peer group influence உங்களுக்கு 5 mark questionல கேட்டிருக்காங்க. And then you have the social learning கேட்டிருக்காங்க. Emotional problems of childhood is asked in 15 mark question. And teenage problem is also asked in 15 mark question. Okay, so peer group influence வந்து page number 79 ல இருக்கு. Emergence of self வந்து it's in page number 76. இத emergence self how they have asked is define self concept and போட்டு அதுக்கு அப்புறமேட்டு they have given it as emergence of self. So self அப்படின்ற word வந்தாலே you should remember what, right? Okay, and then psychoanalytic and cognitive social and cognitive perspectives இருக்குது பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா starts in page number 86. and emotional problems of childhood வந்து பாத்தீங்கன்னா page number 88. teenage problems is given in page number 102. okay, and then identity crisis in adolescence கேட்டிருக்காங்க. so this is asked twice in 5 mark question. okay, this is asked twice in 5 mark question. and இது வந்து பாத்தீங்கன்னா page number 90. okay, so I feel this is all related to the block 3 la. okay, so block 3 la வந்து if you want to know repeated questions என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அந்த psychoanalytic அந்த question இருக்குது. and then you have your emotional problems in childhood இருக்குது. and then the next repeated question would be identity crisis. okay, so these are the main three questions which are repeated. okay, and then social issues in adulthood. when I look into the fourth block, social issues in adulthood, it covers the units 10, 11 and 12. units 10, 11 and 12. so இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா what kind of questions asked அப்படின்னா இந்த work life balance இருக்கு பாத்தீங்களா, this carries the maximum number of questions repeated in pathina idha. this is asked 3 times and it is in page number 155. so what is work life, personal relationship and family and work life, that is asked like during young adulthood. yeah, of course, when you have this problem அப்படினா கண்டிப்பா during adulthood தான். next the parenthood is asked twice, once in 5 mark and once in 15 mark. இங்க வந்து பாத்தீங்கன்னா twice in 15 mark and once in 5 mark question. okay, parenthood adhe mari. then career planning is asked in 5 mark question and intimate relationship is also asked in 5 mark questions. okay, so this is all regarding this chapter. okay, and personality and social issues in childhood vandi it is asked twice in 15 mark question. it is asked twice in 15 mark question. okay, so ரொம்ப repeated அப்படின்னா work life and family and work life தான் ரொம்ப repeated கேட்டிருக்காங்க. okay, so family and work life topic வந்து you have to give more importance. and then personality and social issues, okay, that has to be given importance. and then the next repeated question is going to be from parenthood. okay, there is a question called vocational selection and marital adjustments. okay, so vocational selection and marital adjustments. I feel if this question is asked, this is asked as one question, you can write these concepts. vocational selection is work life, marital adjustment is family life. so family life la irukra ellathiliyume irukradha vida whatever is related to marital adjustment, that alone you can write. okay, and then occupational patterns கேட்டிருக்காங்க. for that also you can write work life. so remember, work life has more priority, okay, in the previous year questions. and then now getting into the last block 5, issues in old age. it is from unit 13, 14 and 15. okay, units 13, 14 and 15. so இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா physical changes in old age வந்து it is asked once in 5 mark question
and twice in 15 mark question. Okay, and then psychomotor function is asked twice in 5 mark question. And then comes memory changes. So memory changes is asked once in 5 mark question. Sorry. So memory changes, we'll get into memory changes. So memory changes, when you see, it is asked once in 5 mark question. And then the next one is going to be in the death bereavement இருக்குது. So that is asked once in 5 mark question. That is in page number 198. Okay, there is a question asked care of dying and terminally ill patients. Okay, so this is asked in 15 mark question, and this is in page number 200. Okay, so and then you have another question, Kubler-Ross status of dying. So aduvum thirumba it relates to this only. So and then adjustments to old age. Okay, that is also asked in 15 mark question once. Okay, so these are all the important questions, I would say. So physical changes is given in page number 172. Psychomotor function, page number 175. Memory changes, page number 185. Adjustment to old age வந்து page number 193. Death bereavement I have written. Okay, so these are all are said to be the repeatedly asked questions here. So the different கேட்ட question வந்து, that is in Kubler-Ross stages of dying. Okay, that is inside, that is there in the syllabus. That is in page number 193. Okay, and then you have the next one is care of dying and terminally ill. So that is in page number 200. Sorry, this is in page number 202. Okay, this is in page number 202. This is in page number 200. The repeated question would be psychomotor functioning and physical changes. Okay. So I missed to say the page numbers in this chapter. That is block 4 வந்து I didn't tell the pages, so I just thought I would tell this now. Okay, so work life, family life is in page number 155, and then parenthood is in page number 118. Career planning is in page number 138. Intimate relationship is in page number 140. Personality and social issues is in page number 117. Okay, so it is all actually easy to remember and easy to understand. Okay, because it is just lifespan psychology, so wherein it will be easy for you. I hope you have understood. Idhila edachum doubts irukku appadina please share it in the comments and prepare well for your exams. See you again another video with the next concepts. Thank you everyone.